அடுத்ததாக நம் முன் பேச வருபவர் எண் 12 ஆசினி ஜி. பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்த பாட்டுத் தலைவன் எம் பாரதியை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற எம் தமிழ் அன்னையை வணங்கி தன்னை விட உயரத்தில் நிற்க வைக்க எங்கள் தரணியை ஆள வைக்க முழு மூச்சா எங்களுக்காக உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி அறியாமையை சுருக்கி அறிவை பெருக்கி நாளை சூரியன் போல் ஒளிவீச காத்திருக்கும் என் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளே எதிர்கால மேதைகளே உங்கள் அத்துணை பெரியும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விவசாயிகள் ஒரு நாட்டின் முதுகெலும்பு. ஒரு குழந்தை கருவேரில் இருக்கும் போதே அதன் முதுகெலும்பை சோதிப்பர். ஏனென்றால் ஒரு குழந்தை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் முதுகெலும்பு முக்கியம். அதுபோல ஒரு நாடு தூய்மையாக செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் விவசாயம் முக்கியம். விவசாயம் இல்லை என்றால் உணவில்லை, உணவில்லை என்றால் மனிதனால் உயிர் வாழ முடியாது. விவசாயி சேற்றில் கால் வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். உலகத்தில் எத்தனையோ தொழில்கள் இருந்தாலும் உணவளிக்கும் மென்மையான தொழிலாக விவசாயம் உள்ளது. விவசாயம் உலகின் மிக பழமையான மற்றும் மிக முக்கியமான தொழில்களில் ஒன்றாகும். வேளாண்மை என்பது மக்களின் வாழ்க்கை தரம், அதன் நல்வாழ்வு மற்றும் நாட்டின் உணவு பாதுகாப்பை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான தொழிலாகும். இயற்கை விவசாயம் என்றால் என்ன? இயற்கை விவசாயம் என்பது செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, மரபணு மாற்றப்பட்ட கழிவுகளை முற்றிலுமாக தவிர்த்து பசு உரம், மக்கிய குப்பை, பயிர் சுழற்சி ஆகியவற்றை உரமாக பயன்படுத்துவதே இயற்கை விவசாயமாகும். இயற்கை விவசாயத்தின் மூலம் தூய்மையான ஆரோக்கியமான நெல் ரகங்களை பெறலாம். பஞ்சபூதங்களையும் பாதிக்காமல் இயற்கை முறையில் வேளாண்மை செய்யலாம். மேலும் விவசாய செலவு குறைத்து உற்பத்தி மற்றும் லாபம் அதிகரிக்கும். வேளாண்மையின் இன்றைய நிலைதான் என்ன? நவீன உலகத்தில் அனைவரும் வேகமான வாழ்க்கை தான் வாழ்ந்து வருகின்றனர். விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மரபணு மாற்றப்பட்ட விதம், முறை, பூச்சி மருந்து ஆகிய புதிய விவசாய உபகரணங்களை அறிமுகப்படுத்தி அதிக உற்பத்தி செய்கின்றனர். நவீன கிருமிநாசி விவசாயிகள் உணவை நஞ்சாக்குகின்றது. விவசாயத்துக்கும் தொழில்நுட்பத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விவசாயம் என்பது புல்லாங்குழல் போல, ஆனால் தொழில்நுட்பம் என்பது கால்பந்து போல. இரண்டிலுமே காத்தை தான் பயன்படுத்துகின்றன. ஆனால் தொழில்நுட்பம் அதாவது கால்பந்து காத்தை சுயநலமாக பயன்படுத்தி கொண்டு அனைவர் காலிலும் உள்ளது. ஆனால் வேளாண்மை புல்லாங்குழல் காத்தை இனிமையான இசையாக மாற்றி அனைவரையும் மகிழ்ச்சி செய்ய உள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன்னு விவசாயமும் விவசாயிகளும் நசுக்கப்பட்டு வந்தன. இத்தகைய தருணத்தில் மண்ணை பொன்னாக்கும் வித்தையில் வெற்றி கண்ட ஒருவருக்கு இந்திய அரசு 2022க்கான பத்மஸ்ரீ விருதை அளித்தது. அது நமக்கு ஒரு நம்பிக்கையும் தந்தது. நம் முன்னோர்கள் விவசாயத்தை கௌரவ தொழிலாக செய்து வந்தனர். உழவன் கணக்கு பார்த்தால் என்றால் உலகத்து உயிர்கள் அதாவது மனிதன் உட்பட்ட எதுவும் மிஞ்சாது என்பது புல்மொழி. இத்தகைய உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.